சமீபத்திய ஒரு பேட்டியில் அனிருத் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு இந்த ஒரு உதாரணமே போதும். தலைவரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் அனிருத் சொன்ன இந்த விஷயத்தை கேட்கும்போது தலைவரோட ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு வரும். அனிருத் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொதுவாக ஹீரோக்கள் சூட் ரூம்களில் தங்குவதை தான் விரும்புவார்கள். ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அப்படி இல்லை. ஒருமுறை அவருக்கு புக் செய்யப்பட்டிருந்த அறைக்கு ஓர் இரவுக்கு மட்டும் 20,000 ரூபாய் கட்டணம் என்று தெரிய வந்ததும், ஓர் இரவுக்கு இவ்வளவு கட்டணமா என சொல்லி அந்த அறையை கேன்சல் செய்ய சொல்லிவிட்டார் என்று அனிருத் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். அதாவது தயாரிப்பாளர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னால் எவ்வளோ செலவை கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தலைவர் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றளவும் எல்லா தயாரிப்பாளர்களும் தலைவரோட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. தலைவரை பொறுத்தவரையும் கேரவன் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. முக்கியமாக தேவைப்படும் இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கேரவனுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு வந்தாலோ கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டைமுக்கு நம்ம இங்கேயே இருந்தோம்னா டக்குன்னு கூப்பிடும்போது போய் நடித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய நேரங்கள் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தான் இருக்கார். கேரவனுக்கும் அதிகமாக போகிறது கிடையாது, ஹோட்டல் ரூமுகளுக்கும் போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. நடிப்பு அப்படின்னு வந்துட்டாருன்னா அதை நடித்து முடித்து கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த வேலையை பார்க்குறாரு. இதனால் தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பணமும் மிச்சமாகுது, அதே சமயம் டைமும் சேவ் ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, தலைவர் பெரும்பாலும் படத்துக்கு சம்பளம் அந்த படம் வியாபாரம் ஆன பிறகு தான் வாங்குகிறாங்க. அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் பண்ணுறாங்க. இப்படி தலைவர் வாங்கும்போது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை குறையுது. அவங்க முன்னாடியே அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு பதிலாக அந்த படம் வியாபாரமான பிறகு அந்த வியாபார காசுலேருந்தே தலைவருக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. இது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே அவர் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா எல்லோரும் சம்பளத்தை தான் முதல்ல குறிக்கோளாக பார்ப்பாங்க. ஆனால் தலைவர் நீங்கள் வியாபாரம் பண்ணிவிட்டு எனக்கு காசை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஏவிஎம் சரவணன் அவர்களும் சொல்லியிருக்காரு. சிவாஜி படத்துக்கும் கூட தலைவர் எல்லாம் வியாபாரமாகி முடித்த பிறகு தான் சம்பளம் வாங்கினாங்களாம். இதனால தான் தலைவரை எல்லாருமே தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தன்னை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர்கள் நஷ்டமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தலைவர் மிகவும் கவனமாக இருப்பாங்க. இத்தனை வருஷம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்தில் அவரால் நஷ்டமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கூட சொல்ல முடியாது. அப்படியே எதிர்பாராத விதமாக ஒரு சில படங்கள் அவருக்கு சரியாக கை கொடுக்கல அப்படின்னாலும் அந்த தயாரிப்பாளர்களை அடுத்த படத்துலையோ அல்லது அந்த படத்துக்கே கூட சம்பளத்தை குறைத்து வாங்கியெல்லாம் தலைவர் அவங்களுக்கு நஷ்டம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. இதுதான் தலைவரோட குணம்.